Very good morning, my dear students. Today we are going to discuss about internet connection and access methods. So அதான் நம்ம பார்க்க போறோம். So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு types of internet servicesலாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி W3C பார்த்தோம். அதுக்கு அப்புறம் பார்த்தா URLலாம் பார்த்தோம் இல்லையா? So இதெல்லாம் நீங்க நல்லா ரிமெம்பர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது internet connection and access methods. அதான் பார்க்க போறோம். So ஜெனரலா பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம், அதுக்கு அப்புறம் தமிழ்ல சொல்லிரலாம். ஜெனரலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் மெத்தட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட். சரியா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர் ஆர் செவரல் வேஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் கனெக்டிங் டு தி இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டூ அக்சஸ் மெத்தட்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், அண்ட் தீஸ் கேன் பி எய்தர் ஃபிக்ஸ்டு ஆர் மொபைலு. சரியா? ஸோ நான் ஃபிக்ஸ்ட் அதாவது என்னன்னா மொபைல்னால் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஃபிக்ஸ்டு அப்படின்னா அந்த இடத்துக்கு போனால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அதான் ஃபிக்ஸ்டு ஆர் மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தா நமக்கு ரெண்டு வேஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தா ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் அக்சஸ். ஸோ இன்டைரக்ட் அக்சஸ் அப்படின்னா திஸ் இஸ் மோஸ்ட் காமன் மெத்தட் யூஸ் இன் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் நெட்வொர்க்ஸ். ஸோ வீட்டில் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அங்கெல்லாம் அந்த நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இன்டைரக்ட் அக்சஸ் தான் வந்து பண்ணுவோம். எப்படி அப்படின்னா வந்துட்டு இன்டைரக்ட் மீன்ஸ் என்ன சொன்னால் டைரக்ட்னா நம்ம எங்கே இருக்கிற இடத்துல அப்படியே உடனே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிறது. இன்டைரக்ட் அப்படின்னா மறைமுகம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போனா அந்த பேஸ்க்கு போனால் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த பிளேஸ் அந்த பர்டிகுலர் அந்த கவரேஜ் நெட்வொர்க் கவரேஜ் விட்டு நம்ம வெளில போனோம் அப்படின்னா நம்மளால அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் நம்ம இன்டர்நெட் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ வீட்டில் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், வீட்டுக்கு போனால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம நெட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம ஸ்கூலுக்கு வரோம், வெளில எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க மோஸ்ட்டாக ஹோம்லையும் ஆஃபீஸ் நெட்வொர்க்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பர்மனெண்ட்டாக இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரியா? ஸோ தி டிவைஸ் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், தி டிவைஸ் அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் கூட ஒரு டிவைஸ் கனெக்ட் டு எ நெட்வொர்க் யூசிங் ஈத்தர்நெட் ஆர் வைஃபை அண்ட் தி நெட்வொர்க் கனெக்ட் டு தி இன்டர்நெட் யூசிங் அசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம இன்டர்நெட் சர்வீசஸ்லாம் பார்த்தோம், டிஎஸ்எல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன்னு சொன்னோம். ஸோ பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அதில் வந்துட்டு ரெண்டு காப்பர் வயர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்று வந்துட்டு நம்ம ஃபோனும் பேசிக்கலாம், இன்னொன்று பார்த்தா நெட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தோன்னா அங்கே போனால் மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு போனால் தான் ஆஃபீஸ் போனால் மட்டும் தான் அந்த நெட்வொர்க் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இன்டர்நெட் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அப்போ வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ போகிற இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம அப்போதைக்கு உடனே இமீடியட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த பார்த்தோன்னா அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா கேபிளாகவும் இருக்கலாம் அல்லது ஃபைபராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அக்சஸ். ஸோ டைரக்ட் this is most common method using when traveling. So travel பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், வீட்டில் வந்துட்டு ஒரு மெயின் சர்வர் சிஸ்டம் வந்துட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? கேபிள்ஸாக யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ வீட்டுக்கு போனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நம்ம வெளில நம்ம ட்ராவல் பஸ்லையோ ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பண்ண முடியுமா? ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா, சிஸ்டம் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கிடையாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நம்ம யூஸ் பண்ணுற இப்போ நம்ம நார்மலாக ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் அக்சஸ் தான். ஸோ நம்ம மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அல்லது பப்ளிக் வைஃபை. ஸோ பப்ளிக் வைஃபைனா கிடையாது, யாராவது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க ஹாட்ஸ்பாட் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜில் பண்ணோம்னா அங்கே வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா டைரக்ட் அக்சஸ். தி டிவைஸ் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட்ஸ் டைரக்ட்லி டு தி இன்டர்நெட் யூசிங் 3G 4G மொபைல் நெட்வொர்க்ஸ் ஆர் பப்ளிக் வைஃபை. ஸோ வைஃபை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 3G 4G அதாவது இப்போ எல்லாமே 3G 4G தான் வந்து மோஸ்ட் ஆஃப் 4G தான். சரி, ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லாம் 4G மொபைல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த டிவைஸில் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்துட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் வைஃபை யூஸ் பண்ணி நம்ம பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம நெட் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பாருங்க there are two ways to look for the information on the web. ஸோ வெப்ல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ரெண்டு வேலை பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம URL இது ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். சரி, இந்த அப்ரிவேஷன்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் பார்த்தா URL அப்படின்னா என்னன்னா அட்ரஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் IP அட்ரஸ் அல்லது நம்ம என்ன சொல்லணும்னா வெப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தோன்னா ப்ரௌசர் இருக்கும். ஸோ கூகுள் குரோமா இருக்கலாம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், அல்லது மொபைல் பார்த்தோன்னா ஒப்பேரா இருக்கலாம், யூசி மினி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா? சில பேர் நம்ம என்ன பண்ணணும்னா வெப்சைட்டை டைப் பண்ணுவோம் www.google.com. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஒன்றா நம்ம என்ன பண்ணலாம்னா அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா அட்ரஸ் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த அட்ரஸ் பாரில் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம HTTPன்னு இருக்கும் உங்களுக்கு மேலே ப்ளூ கலரில் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாவே மேலே ப்ளூ கலரில் சேட்டா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். சரியா? ஒன்றா அந்த மாதிரி நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு வே. ஸோ இன்னொரு வே என்னன்னா இஃப் இஸ் தி URL இஸ் நாட் நோன், தெரியல நம்ம அட்ரஸ் தெரியல அப்படின்னா நமக்கு அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு போகிறதுக்கு அதாவது நம்ம எதுவும் நம்ம தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ எப்படி வந்து வெப்சைட் வந்துட்டு எப்படி டைப் பண்ணுறது எங்கே டைப் பண்ணுறது எதுவும் தெரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அதை வந்துட்டு அது சர்ச் இன்ஜின் கூகுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் தேடுபொறின்னு தமிழில் சொல்லுவோம். சரியா? சார் தமிழில் சொல்லும்போது அதை கரெக்டாக நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போய்ட்டு ஜிமெயில் கொடுத்தீங்கன்னா நீ ஜிமெயிலுக்கான இது ஓப்பன் ஆகும். எல்லாமே நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வே. ஒன்று டேரெக்டாக அட்ரஸை
கொடுக்குறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை அவளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தமிழ் மீடியம் பார்த்தலாம். சரியா? ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இணைப்பு மற்றும் அணுகுமுறைகள். சரியா? ஸோ அது இன்டர்நெட் கனெக்ஷன் அண்டு நம்ம அக்சஸ் மெத்தட்ஸில் பார்த்தோம். அதுதான் இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ இணைய வசதியை பெறுவதற்கு பலவிதமான வழிகள் அல்லது முறைகள் உள்ளன. இணையத்தை அணுகுவதற்கு பயன்படும் நேரடி மற்றும் மறைமுக அணுகல் முறை மற்றும் இவை நிலையான அல்லது மாறும் வசதியை கொண்டிருக்கும். நிலையானதுனா வந்துட்டு பர்மனெண்ட்டாக இருக்கிறது. அப்போ வீட்டுக்கு போனால் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அப்போ அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கும். சரி, நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. அது பர்மனெண்ட்டு. மாறும் அப்படின்னா வந்துட்டு நம்ம போகிற இடத்துக்குலாம் நம்ம வந்துட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லுவோம். சில பார்த்தோன்னா மறைமுக அணுகல் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மறைமுக அணுகல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேரடி அணுகல். மறைமுகம் அப்படின்னா இன்டைரக்ட் அக்சஸ்ன்னு சொல்லுவோம். வீடு மற்றும் அலுவலகங்களில் பெரும்பாலும் பயன்படும் வலையமைப்பாகும். எடுத்துக்காட்டு கணிப்பொறியானது ஈத்தர்நெட் அல்லது வைஃபை மூலமாக வலையமைப்புடன் இணைக்கப்பட்டு அந்த வலையமைப்பானது ADCL அசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் மூலமாக இணையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். வடம் அல்லது ஒளிலை வடம், அதாவது வடம்னா கேபிள் அல்லது ஃபைபர் கேபிள் இருக்கும். சரியா? நம்ம கேபிள்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் 12th படிப்பீங்க, கேபிள்ஸோட இதெல்லாம் ப்ரீஃபாக பார்ப்பீங்க. ஜஸ்ட் நம்ம கேபிள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அல்லது ஃபைபர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரடி அணுகுதல், அதாவது டைரக்ட் அக்சஸ். பயணத்தின் போது இம்முறையானது பெரும்பாலும் பயன்படும். அதை டிராவல் பண்ணும்போது எடுத்துக்காட்டு அலைபேசியானது 3G 4G அலைபேசி வலையமைப்பு மூலமாக பொது வைஃபை மூலமாக இணைத்தல். ஓகேவா? இணையத்தில் தகவலை பார்வையிட 2 வழிமுறைகள் உள்ளன. வலைத்தளத்தின் முகவரி, ஸோ வலைத்தளம்னா வெப்சைட்னு சொல்லுவோம். முகவரி தெரிந்திருந்தால் யாரும் நேரடியாக முகவரி பட்டியல் தட்டி சில முகவரினா அட்ரஸ் பார், முகவரி பட்டைனா அட்ரஸ் பார். ஸோ அந்த அட்ரஸ் பாரில் போய் நம்ம என்ன பண்ணலாம், அட்ரஸ் தெரிஞ்சால் நம்ம டைப் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு வழி பாருங்க, வலைத்தளத்தில் முகவரி தெரியாத போது தேடுபொறிகள் தேவையான தகவலை பெற உதவுகிறது. தேடுபொறினா சர்ச் இன்ஜின். சில கூகுள் அந்த மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா கூகுள். சரியா? ஸோ அதில் போய் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வாங்க. சரியா? சர்ச் இன்ஜின் இஸ் ஏ சாஃப்ட்வேர் சிஸ்டம். இப்போ சர்ச் இன்ஜின்னா என்னன்னு சொல்கிறாங்க, சர்ச் இன்ஜின் இஸ் ஏ சாஃப்ட்வேர் சிஸ்டம் தட் இஸ் டிசைன்டு டு, ஓகேவா, தட் இஸ் டிசைன்டு டு search for information on the world wide web. ஸோ வேர்ல்டு வைட் www அப்ரிவேஷன் வேர்ல்டு வைட் வெப்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு வெப்சைட்டை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சர்ச் என்ஜின் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அது சாஃப்ட்வேர் சிஸ்டம், ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வால்யூம் மீன்ஸ் என்ன, ஃபோர்த்து 5th சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் படிச்சோம் இல்லையா. ஸோ சர்ச் என்ஜின் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான், சிஸ்டம்குள்ளே இருக்கிற இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். எதுக்காக அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறதுக்காக இருக்கிறது. வேர்ல்டு வைட் வெப் www போயிட்டு நம்ம அதில் போயிட்டு நம்ம வெப்பில் போயிட்டு நம்ம அட்ரஸை கொடுத்து சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாப்புலர் சர்ச் என்ஜின்ஸ் யாகூ, லிகாஸ், ஆல்டா விஸ்டா, ஹாட்பாட், கூகுள். ஸோ மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா கூகுள் அண்ட் ஆஸ்க் ஜீவ்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா a browser is used to access websites and web pages whereas a search engine is used to search for particular information. அப்போ ப்ரௌசர்னா என்ன, சர்ச் என்ஜின் என்னன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ப்ரௌசர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு என்ன சொல்கிறோம் நம்ம என்னது ஒரு நம்ம வெப்சைட்ஸ் வெப் பேஜஸ்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரௌசர் இருந்தால் தான் நம்ம அதில் போய் கொடுக்க முடியும். சரியா? அப்போ நம்ம வெப் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வெப் அட்ரஸ் எதில் கொடுப்போம்னா வெப் ப்ரௌசர் இருந்தால் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதை சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ரௌசர் இஸ் யூஸ்டு டு அக்சஸ் வெப்சைட்ஸ் அண்ட் வெப் பேஜஸ் வேறு சர்ச் இன்ஜின் இஸ் யூஸ்டு டு சர்ச் ஃபார் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு எதை பற்றியா தெரியணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு நீங்கள் வந்து இமேஜஸ் பார்க்குறது, அதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு டெஃபினேஷன் பார்க்குறது, ஒரு புக்ஸை பற்றி பார்க்குறது, எதுனாலும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரியா? டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஏதாவது ஒரு மீனிங் தெரியணும், ஒரு டிக்ஷனரி மீனிங் ஏதாவது ஒன்று எதுனாலும் சரி, நீங்கள் டாப் டு பாட்டம் எத்தனை A to Z எந்த இது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு இதில் கூகுள் இந்த சர்ச் இன்ஜினில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரௌசர் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரௌசர் வந்துட்டு இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சர்ச் இன்ஜின்கே போக முடியும். சரியா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபரி அண்ட் ஆர் தி மோஸ்ட் பாப்புலர் வெப் ப்ரௌசர்ஸே. ஸோ சர்ச் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சர்ச் இன்ஜின்ஸே. நெக்ஸ்ட் ப்ரௌசர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள், யாஹூ ஆர் தி மோஸ்ட் பாப்புலர் சர்ச் இன்ஜின்ஸே. ஸோ நிறைய இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா நீங்கள் போத் மொபைலையும் யூஸ் பண்ணுற அண்ட் கம்ப்யூட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணுவீங்க. யாஹூ வந்துட்டு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா போய் கேட்பாங்க, அதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் அண்ட் யாஹூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, a browser is used to access the internet whereas in order to open a search engine you need a browser. என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரௌசர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். in order to open search engine you need a browser. ஸோ ப்ரௌசர் இருந்தால் தான் நான் சர்ச் இன்ஜின்கே போக முடியும். ஓகேவா? அப்போ சர்ச் இன்ஜின் ஜஸ்ட் சர்ச் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, அண்ட் ப்ரௌசர் இருந்தால் தான் நான் அந்த சர்ச் இன்ஜின்குள்ளேயே போக முடியும். புரியுதா? ஒன்றும் இல்லை,
www.google.com போகிறீங்களே அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, அப்போ கூகுளுங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ அந்த சர்ச் இன்ஜினுக்கு நீங்கள் போகணும்னா நீங்கள் ப்ரௌசர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், the list of content returned via a search engine to a user is known as search engine results page. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, இன்டீரியரில் வந்து கேட்பாங்க. அப்போ SERP அப்படின்னா search engine result page. அப்படின்னா என்னன்னா, the list of content returned via search engine. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கூகுளில் போயிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ வாட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். அது இமேஜாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம். மீனிங் ஆஃப் நம்ம என்ன கம்ப்யூட்டர், ஓகேவா, டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கொடுக்கலாம். எதனால் நீங்கள் எந்த ஒரு மீனிங் கொடுத்தாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அது கொடுத்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ டைப் கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தோன்னே உங்களுக்கு ரிசல்ட் வருது பார்த்தீங்களா. நிறையா டேக் வரும் உங்களை பார்த்தா அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வரும். ஸோ அந்த ரிசல்ட் பேஜ் வருது, எத்தனை ரிசல்ட்ஸ் வருதோ அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். ஸோ சர்ச் என்ஜினில் கிடைக்கிற அந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு பேர் நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் ரிசல்ட்டாக வருது அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் SERP அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் லிசன் பண்ணுங்கள். ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தேடுபொறிகள் என்பது தேவையான தகவலை உலகளாவிய வழியில் இருந்து தேடி தருவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, பரவலாக பயன்படும் தேடுபொறிகள் யாஹூ, லிக்காஸ், ஆல்டா விஸ்டா, ஹாட்பாட், கூகுள் மற்றும் அஸ்கில்ஸ். வலை உளவியானது, வலை உளவினா வெப் ப்ரௌசர்னு சொல்லுவோம். வலைத்தளத்தையோ அல்லது வலைப்பக்கத்தையோ, வலைத்தளம் அப்படின்னா வெப்சைட்டு, வலைப்பக்கம் அப்படின்னா வந்துட்டு வெப் பேஜ், இதை அணுக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேடுபொறிகள்னா சர்ச் இன்ஜினை ஒரு குறிப்பிட்ட தகவலை தேட பயன்படுகிறது. தேடுபொறிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இதே தேடுபொறி அப்படிங்கிறது இதே பார்த்தீங்கன்னா வலை உலாவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேடுபொறி நீங்கள் தேடுபொறிக்குள்ள போகணும் அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு வலை உலாவி வேணும், வெப் ப்ரௌசர் வேணும். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோமு, ஃபயர்ஃபாக்ஸ் மற்றும் சஃபரி ஆகியவை புகழ்பெற்ற வலை உலாவிகள் ஆகும். கூகுள் மற்றும் யாஹூ ஆகியவை மிகவும் புகழ்பெற்ற தேடுபொறிகளாகும். இணையத்தை அணுகுவதற்கு வலை உலாவியானது பயன்படுகிறது. அதே சமயம் தேடுபொறிகளை தீர்க்க வலை உலாவி தேவைப்படுகிறது. தேடுபொறிகள் மூலம் பயனர்களுக்கு திரும்ப கிடைக்கும் பட்டியலிடப்பட்ட உரையானது, அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டவுட், நம்ம வந்துட்டு ஒரு மீனிங் கேட்குறோம், ஒரு டெஃபினேஷன் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அந்த டெஃபினேஷன் நமக்கு ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? இவ்வளோதான். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இன்டர்நெட் அப்ளிகேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இணைய பயன்பாடுகள் தமிழில். ஸோ இன்டர்நெட்டால் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், நமக்கு என்னென்ன பயன்பாடுகள், ஸோ அதனால் நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது. சரியா? நம்ம முன்னாடி படத்தை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீசஸ், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இன்டர்நெட் சர்வீசஸ் அப்படின்னா இன்டர்நெட் எப்படிலாம் உருவாக்கலாம், ஸோ எப்படிலாம் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதனுடைய யூசேஜ், ஸோ யூசஸ் ஆஃப் இன்டர்நெட்டு, ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கிலீஷில் பார்த்தலாம். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் சொல்லிட்டு உடனே தமிழில் சொல்லிடலாம். இன்டர்நெட் டெலிஃபோனி, ஓகேவா? ஸோ இன்டர்நெட் டெலிஃபோனி எக்ஸாம்பிள் ஸ்கைப்னு சொல்கிறாங்க. இஸ் another common communication service made possible by the creation of the internet. VoIP stands for voice over internet protocol, referring to the protocol that underlines all internet communication. ஸோ இன்டர்நெட் டெலிஃபோனினா ஒன்றும் கிடையாது, நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வாய்ஸ் கால் பண்ணுறது, நம்ம பேசுறது. சரி, இன்டர்நெட்டில் வந்துட்டு நம்ம பேசிக்கிறது, ஓகே, சேட் பண்ணுறது, பேசிக்கிறது, ஓகே, நேராக நம்ம பேசுகிற மாதிரியே பேசிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ கால் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோன்னா என்னென்னா நம்ம பேசிக்கிறது. ஸோ இங்கே பேசுகிறது மட்டும்தான். ஸோ டெலிஃபோன்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ வீடியோ வராதவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்னென்னா வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் பேசுகிறது, நம்ம எப்படி வந்துட்டு சேட் பண்ணுறோமோ, ஸோ சேட் பண்ணுறது அப்படியே நம்ம வாய்ஸை வந்துட்டு நம்ம கான்வர்சேஷன் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஸோ அதை பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா VoIP, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்துட்டு இன்டர்நெட் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரிசீவர் சைடு அவங்களுக்கு இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு கொடுக்குது. இப்போ 2 பர்சன் வந்துட்டு இன்டர்நெட்டில் பேசிக்கிறாங்க அப்படின்னா நான் பேசுகிற வாய்ஸ் எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா இந்த VoIP ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அதில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இணைய தொலைபேசின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்நெட் டெலிஃபோன் நம்ம நார்மலாக ஃபோன் பேசுகிற மாதிரி தான். சரியா? ஸோ நெட்டில் நம்ம நார்மலாக ஃபோன் பேசுகிறது நம்ம நெட்டு தேவையில்லை, ஆனால் இதில் வந்துட்டு நெட்டில் வந்துட்டு நம்ம பேசுகிறது. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இணைய தொலைபேசின்னு சொல்கிறோம். ஸோ இணையம் மூலம் வழங்கப்படும் சேவைகளுள் இணைய வழி தொலைபேசி என்பது மற்றொரு பொதுவான சேவையகம். எடுத்துக்காட்டு ஸ்கைப், நம்ம ஸ்கைப்பில் பார்த்தோம், நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதே தான். இணையத்தின் மூலமாக நடைபெறும் அனைத்து குரல்வழி பரிமாற்றங்களும் VoIP என்ற நெறிமுறையின் அடிப்படையில் செல்கிறது. அப்போ இன்டர்நெட்டில் நம்ம எந்த வந்து நம்ம வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணாலும் நம்ம எப்படி நம்ம பேசுகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, எது வந்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா VoIP அந்த ப்ரோட்டோக்கால் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அது என்ன, அது வந்துட்டு அது தெரியாமல் எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜாப் சர்ச். ஸோ ஜாப் சர்ச்சில் பார்த்தோன்னா வந்துட்டு என்னன்னா, அதில் எப்படி நம்ம இன்டர்நெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, nowadays many people search for their jobs online as it is quicker and there is a larger variety of job vacancies present. People can publish a resume online for prospective job. Some of the websites providing this service are naukri.com, monster.com, summerjob.com, recruitmentindia.com etc. ஸோ என்ன சொன்னால், நம்ம ஜாப் பார்க்குறோம் இல்லையா, நம்ம படித்து முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வேலைக்காக பார்க்குறோன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வேணும், இப்போ சென்னையில் பார்த்தோன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கு நான் போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்துட்டு பார்த்தோன்னா எனக்கு லேட் ஆகுமா இல்லையா, அப்போ நான் வந்துட்டு நம்ம இன்டர்நெட் யூஸ் நம்ம பார்த்தோன்னா ஸோ எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ, ஸோ இந்த மாதிரி போட்டியில் இந்த பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ், சரி இந்த ஜாப் வேகன்சிஸ்னே இருக்கிற வெப்சைட்ஸ். ஸோ இதில் போய் நான் என்ன பண்ணிக்கலாம்னா நான் சர்ச் பண்ணி வேகன்சிஸ் இருக்கிற ஜாப் வேகன்சிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் நான் அங்கே மட்டும் பர்டிகுலர் என்ன பண்ணிக்கலாம்னா நான் நேரில் போக தேவையில்ல, ஜஸ்ட் ரெஸ்யூமை நான் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணாவே போதும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு அவங்க கூப்பிட்டா நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம ஜாபுக்கு போயிடலாம். அப்போ நம்ம மேனுவலாக பண்ணுறதை விட நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஜாப் வந்துட்டு வேகன்சிஸ் வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஜாப் நம்ம எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா வேலை தேடல்னு சொல்லுவோம். இன்றைய நாட்களில் இணையத்தின் மூலம் வேலை தேடுதல் அதிகரித்துள்ளது. இணையத்தின் மூலம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் ஜாப், சரியா? ஸோ எல்லாமே பார்த்தோன்னா வீட்டில் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா? அப்போ வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு ஒர்க் பண்ணி அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க சேலரி வந்துட்டு வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோன்னா ஜாப் சர்ச்சில் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டர்நெட் யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஜாப் சர்ச் பண்ணி நம்ம அதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம டேரெக்டாக நம்ம போகாமல் நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம ஜாபுக்கான வேகன்சிஸை பார்த்து நம்ம ரெஸ்யூம் வந்துட்டு அப்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு நமக்கு ஜாப் கிடைக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும் எண்ணிக்கையிலான காலியிடங்கள் விவரங்களையும் பெற முடியும். வேலை தேடுபவர்கள் குறிப்பிட்ட வேலைக்காக தங்களை பற்றி விவரங்களை அதை ரெஸ்யூம் சொல்லுவோம் இணையத்தில் பதிய இயலும். அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. அந்த பர்டிகுலர் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் வந்துட்டு அப்லோட் ரெஸ்யூம் கொடுப்பாங்க, நம்ம என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா naukri.com, monster.com, summerjob.com, recruitment.com இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கம்பெனிஸோட ஒவ்வொரு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை கம்பெனி, அதாவது சென்னைனா சென்னைக்கு தனியாக இருக்கும், சரியா? அல்லது இந்தியா ஃபுல்லானா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கம்பெனிஸ் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போனோம்னா நம்ம வேகன்சிஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கே. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இன்டர்நெட் ஹேஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டட் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் a new market concept consisting of virtual shops. They provide information about products or services for sale through www servers. Using the internet services, customers can submit specific product queries and request specific sales codes. For example, Amazon.com is a www based bookshop on the internet where information on all types international books can be found and books can be ordered online. So online shopping அப்படினா நமக்கு வேணுங்கிற பொருளை ஆன்லைன் நம்ம வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்குறது. சரியா? அது வந்துட்டு வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வேற வந்துட்டு ஏதாவது நம்ம வீட்டுக்கு வாங்குற திங்ஸாக இருந்தாலும் சரி, வேறு வந்துட்டு நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதாவது சரி, நம்ம ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணதாக இருந்தாலும் சரி, நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு பொருட்களாக வாங்கிக்கலாம். ஸோ அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஓகேவா? ஸோ நாப்டூல் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் வந்து வெப்சைட்ஸில் இருக்குது, அதில் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இணையத்தில் பொருட்களை வாங்குதல். இணையமானது மெயின்கிற இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 90% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் தான் வாங்குறாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் சரி, நமக்கு வந்துட்டு நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, சரியா? ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கிறோம். அது மொபைல் வாங்குகிறோம், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருந்துட்டு மற்ற இந்த பென்ட்ரைவ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்துட்டு நம்ம ஷாப் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்டாக அமேசானில் வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இணையமானது மெய்நிகர் சந்தைகளால், மெய்நிகர் அப்படிங்கும்போது நம்ம வெர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் கட்டமைக்கப்பட்டு உள்ளடங்கிய புதிய சந்தை முறை வசதி அறிமுகப்படுத்துகிறது. www சேவைகள் மூலம் பொருட்களை பற்றி விவரங்களையோ அல்லது வழங்கும் சேவைகள் பற்றி தகவல்களையோ வலைத்தளத்தில் அறிந்து கொள்ள முடியும். இணைய சேவை வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்ட பொருட்களை பற்றி விவரங்கள் மற்றும் விலை விவரங்கள் போன்ற கோரிக்கைகளை ஏற்று பெறலாம். ஸோ அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கடைக்கு போனால் எடுத்து கூட போடணும்னு சங்கடப்படுவாங்க. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் ஷாப் பண்ணும்போது ஸோ இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் காட்டுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் விலையும் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ வந்துட்டு டெலிவரி ஆன் ஹோம், ஓகேவா? சாரி, கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ Amazon.com அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸு, ஸோ பங்குச்சந்தை விவரம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆர் பையிங் ஷேர்ஸ் சிட்டிங் ஆன் கம்ப்யூட்டர் த்ரூ இன்டர்நெட். செவரல் வெப்சைட்ஸ் லைக் ndtvprofit.com, manipur.com ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, அப்போ எவ்வளோ பார்த்தோன்னா வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அதை நம்ம எப்படி நம்ம கோல்டோட வேலையை பார்க்குறோம், ஓகே, வெள்ளியோட வேலையை பார்க்குறோம், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கிறது. சரி, அப்போ வீட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த விவரம்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மியாக ரேட் நம்ம போய்ட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை பற்றிய தகவல்களை பெறுதல். இணையத்தின் மூலம் வீட்டில் இருந்தபடியே நிறுவனங்களின் பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம முதலில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு பல்காக வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல். ஸோ ஒன்று சொல்லவே தேவையில்லை. ட்ராவல் பண்ணுறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம். ஸோ ஹாலிடே இப்போ நமக்கு வந்து ஸ்கூல் லீவ், இப்போ கொரோனா டைம் எங்கேயும் போக முடியாது இல்லையா? ஸோ எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மர் ஹாலிடேஸில் போய்ட்டு நம்ம டூர் போவோம். இங்கே வந்து வெளில வந்துட்டு ஜாலியாக ஹோட்டல்ஸ்க்கு போகலாம். அதாவது வந்துட்டு என்ன பண்ணுவோம், இங்கே போனாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ட்ரெயினாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டு, கேப் எதுவாக இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம நேரில் போய் சொன்னது கிடையாது, இல்லை நம்மளோட ஓன் வெஹிக்கல்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. பஸ்
பஸ்ஸில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லையா, நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக வந்துட்டு நாங்கள் இந்த டைமுக்கு இந்த நாள் இந்த டைமுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வித் ஏசியோட என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு படுத்துட்டு போகிற மாதிரி ஓகேவா. ஸோ ஃபுல் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அது கேப் சரியா, ரொம்ப வெளியூர் போகணும் அப்படின்னா நீங்கள் கேப் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அதுக்கு வந்து வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா gaibibo.com, மேக் மை ட்ரிப்பு அண்டு ஓலா கேப்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சம் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், புக்கிங்லாம் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச். ஸோ ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆன்லைன் விச் ஹெல்ப்ஸ் இன் தி ரிசர்ச்சர் டூயிங் லிட்ரேச்சர் ரிவ்யூ. ஸோ பார்த்தோம் அப்படின்னா டூயிங் லிட்ரேச்சர் ரிவ்யூ. ஸோ என்ன சொல்கிறேன், ரிசர்ச் அப்படின்னா வந்துட்டு நான் ஏதாவது ஆராய்ச்சி பண்ண போகிறேன், ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டு ரிசர்ச் பண்ணி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஜேர்னல்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நான் படித்தேன் அப்படின்னா தான் எடுத்து எல்லாத்தையும் அலசி பார்த்தனா தான் எனக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகி நான் புதுசாக பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய என்ன பண்ணிக்கலாம்னா நான் நெட்டில் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் இலக்கிய ஆய்வு பற்றிய இதழ்கள் இணையத்தில் வழங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ இட் எனேபிள்ஸ் டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் அக்ராஸ் நெட்வொர்க்ஸ் via வெப் கேமராஸ், மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் டூல்ஸ். வீடியோ கான்ஃபரன்சிங் கேன் எனேபிள் இண்டிவிஜுவல்ஸ் in distant locations to participate in meetings on short notice with time and money savings. The technology is also used for telecommuting, in which employees work from home. When video conferencing is used in education, it is easier to have interactive classes between teacher to teacher, teacher to classroom, or classroom to classroom with the students in different places. So video conferencing means பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஜூம் கிளாஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அது லைவ் கிளாஸு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணால் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற மாதிரியே தான் சரியா. நம்ம கிளாஸ் ரூமில் எப்படி பெஞ்சஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க, நம்ம வந்துட்டு ஸ்டாஃப் வந்துட்டு போர்டில் கிளாஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா வீடியோ கான்ஃபரன்சிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன பண்ணலாம், இன்டராக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங், காணொலி காட்சி. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளால இப்போ கொரோனா டைமில் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம நேரடியாக போயிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வர முடியல, என்ன பண்ண முடியல, வேறு எந்த ஒரு நாள் வந்துட்டு நேரடியாக நம்மளால் போய் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் சரியா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கான்ஃபரன்ஸ் அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம பேசிக்கலாம். ஸோ இன்டராக்ஷன் வந்துட்டு பண்ணிக்கலாம் சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க தமிழில் பார்த்தோன்னா காணொலி காட்சி சரியா. ஸோ வலையமைப்பின் மூலமாக வெப் கேமரா. ஸோ வெப் கேமரா கண்டிப்பாக இருக்கும். நுண்பேசிகள் போன்ற தொடர் கருவிகளை, நுண்பேசிகள் அப்படின்னு வந்துட்டு மைக்ரோஃபோன் நம்ம சொல்லுவோம், போன்ற தொடர்பு கருவிகளை பயன்படுத்தி காணொலி காட்சி கலந்தாய்வு முறையை வழங்குகிறது. இப்போ பார்த்தோன்னா டிவியில் நியூஸ்லலாம் பார்த்தோன்னா வந்துட்டு ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம சிஎம் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு அவங்க காணொலி காட்சி வழியாக இதை தொடங்கி வைத்தார். அப்போ வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அப்படியே இது பண்ணுறது சரியா. ஸோ ரிமோட் மட்டும் இது பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகுது அவ்வளோதான். ஸோ ரிமோட் சர்வர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஆஃபீஸில் இருந்து வீட்டில் இருந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா விஐபிஸ்மே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த எஜுகேஷன் சைட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் சரியா. ஸோ நம்ம அப்துல் கலாம் சார் பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அவர் அப்படி தான் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக தான் வந்துட்டு டீச் பண்ணார். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு டீச் பண்ணார். சில அதாவது சப்ஜெக்ட் வந்துட்டு டீச் பண்ணார். ஸோ ரொம்ப சூப்பராக அதாவது நம்ம டேரெக்டாக இன்டராக்ஷன் பண்ணிக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு நம்ம ஜூம் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் லைவாக நம்ம பண்ணுற மாதிரி தான் சரிங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ். ஸோ சொல்லவே தேவையில்லை, இ காமர்ஸ்னால் மின்வணிகம். ஸோ இ காமர்ஸ் அப்படின்னா அப்ரிவேஷன் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆர் ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். ஈஸி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் தி டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் டேட்டா ஓவர் இன் எலக்ட்ரானிக் நெட்வொர்க் பிரைமர்லி இன் தி இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபண்ட்ஸ் ஆர் டேட்டாவாக சரி அமௌண்ட் இருந்தால் சரி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் யூசிங் அதாவது ஓவர் எலக்ட்ரானிக் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் நெட்வொர்க் என்னது ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது மொபைல் சரியா. ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அக்கர் எய்தர் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர், அது கன்சியூமர் டு கன்சியூமர் ஆர் கன்சியூமர் டு பிஸ்னஸ். லார்ஜஸ்ட் இ காமர்ஸ் கம்பெனிஸ் இன் இந்தியா ஆர் ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், அமேசான் இந்தியா, பேடிஎம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மின் வணிகம். ஸோ இதெல்லாம் எல்லாம் வந்துட்டு மணி பேஸ்டு வெப்சைட்ஸ் சரியா. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறது தான் சரியா. ஸோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து இ காமர்ஸ்க்கு வந்து இ காமர்ஸ்க்காகவே நிறைய வந்துட்டு என்னென்னா கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், அமேசான் இந்தியா அண்டு பேடிஎம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக இருக்கிற நமக்கு இ காமர்ஸ் வந்துட்டு கம்பெனிஸ் ஓகேங்களா. ஸோ இதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. மின்வணிகம் பாருங்கள் தமிழில் சொல்லிடலாம். இணையத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் மின்னணு வலையமைப்பின் மூலமாக பொருட்களை வாங்குதல், விற்றல் மற்றும் சேவைகள் அல்லது பணம் அல்லது தரவுகளை பரிமாறுதல் போன்றவை மின்வணிகம் எனப்படும். வணிக பரிவர்த்தனை வணிகர்கள் நுகர்வோர் அல்லது நுகர்வோர் வணிகர்கள் போன்ற ஏதேனும் ஒரு முறையில் நடைபெறும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்காக. ஸோ இ காமர்ஸ் அப்படின்னாவே வணிகம்னு சொல்லிட்டு அப்போ அதில் பார்த்தா பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்தியா, ஸ்னாப்டீல்,
பேடிஎம் இதெல்லாம் போனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற இ-காமர்ஸ் வந்துட்டு கம்பெனிஸே நிறுவனங்கள் மின்வணிக நிறுவனங்கள் சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்னா தெரியும், நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, நம்ம அமௌண்ட் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறோம்னா நம்ம கடையில் போயிட்டு நம்ம என்ன தேவையில்லை, நம்ம கையில் அமௌண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம எல்லாமே இதில் என்ன பண்ணலாம், பேடிஎம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் பேல வந்துட்டு நம்ம டேரெக்டாக அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ பாருங்க, தி ரைசிங் பூம் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இன் இந்தியா ஹேஸ் given way to many new entrants in the industry such as Paytm etc. who are majorly wallet driven payment companies. This growth has been driven by rapid adoption led by the increasing use of smartphones, tablets and speedy access to internet through broadband 4G etc. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இப்போ நிறைய வந்துட்டு ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ பேடிஎம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி இதெல்லாம் வந்துட்டு வந்தது அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனும் அண்டு டேப்லெட்ஸ். ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ எப்போ நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் வர ஆரம்பிச்சதோ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா இணையத்தின் வழி பணம் செலுத்துதல். நம்ம எதுவுமே என்ன பண்ண தேவை, நம்ம நேரடியாக வந்துட்டு கையில் தான் கொடுக்கணும் கிடையாது, எல்லாமே வந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இணைய வழி பணம் செலுத்துதல் முறையானது அதிக எழுச்சியாக புதிய நிறுவனங்கள் தொழில்துறைக்கு வர வழிவகை செய்துள்ளது. எடுத்துக்காட்டு பேடிஎம் இணைய வழி பணம் செலுத்துதல் முறையில் ஃப்ரம் வாலெட் பெரிய நிறுவனமாகும். இணைய வழி பணம் செலுத்தும் முறையின் வளர்ச்சியானது ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், அகண்ட அலைக்கற்றை, பிராட்பேண்ட் 4G மூலம் இணையத்தை விரிவாக அணுகுதல் போன்றவற்றின் தேவையை அதிகரித்துள்ளது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது ஈஸி. ஸோ ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் நம்ம ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். அப்போ வந்துட்டு அதுக்காகவே நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சோசியல் நெட்வொர்க்கிங். ஸோ சோசியல் நெட்வொர்க்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா. ஃபேஸ்புக்கு, ஓகேவா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஸ்கைப் இது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ சோசியல் நெட்வொர்க்கிங் இஸ் யூஸ் ஆஃப் இன்டர்நெட் பேஸ்டு சோசியல் மீடியா ப்ரோக்ராம்ஸ் டு மேக் கனெக்ஷன்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கிளாஸ்மேட்ஸு, கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம சேட் பண்ணுறது சரியா. ஸோ வந்துட்டு மெசேஜ் நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் இது. என்னது நமக்கு வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் சரியா. ஸோ வாட்ஸ்அப் இதுவும் இன்டர்நெட் தான், இதுவும் இன்டர்நெட் தான். இது பார்த்தோம்னா வந்துட்டு இது முன்னாடியே வந்தது சரியா. சோசியல் நெட்வொர்க் அப்படிங்கிறது முன்னாடி காலத்துலேருந்தே வருது. வாட்ஸ்அப்பில் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்தது. ஓகேவா. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு பேசுறது, ஃபேமிலியோட இது பண்ணுறது, கிளாஸ்மேட்ஸோட இது பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சோசியல் நெட்வொர்க்கிங் கேன் be done for social purposes, business purposes. So social purpose நம்ம வந்து friends, family இந்த மாதிரி, business அப்படினா business oriented வந்து பண்றது ரெண்டுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். The programs show the associations between individuals and facilitate the acquisition of new contacts. Examples of social networking includes Facebook. So Facebook இருக்கலாம், Gmail. சரியா. மெயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஜிமெயில் மெயில் இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸ் விஷயமாக பார்த்தோன்னா ஒரு ஏதாவது இது அனுப்பணும், ஒரு ஏதாவது வந்துட்டு ஃபார்ம் அனுப்பணும்னா நீங்கள் அனுப்பலாம். அது மெசேஜ் ஏதாவது பாஸ் பண்ணலாம், ஒரு ஆடியோ அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம், ஒரு டாக்குமெண்ட் அனுப்பலாம், அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம். அதுலேயே வந்துட்டு சேட்டும் பண்ணலாம். மெயிலில் நம்ம ஜிமெயிலில் பார்த்தோன்னா நம்ம சேட் பண்ணிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஜிமெயில் சேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு. ஸோ ஃபேஸ்புக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி என்ன பண்ணலாம், அதில் வந்துட்டு நம்ம எல்லாமே நம்ம நார்மலாக வந்துட்டு மெசேஜ் இது பண்ணிக்கிறோம், ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் நம்ம சேட் பண்ணிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஸ்கைப் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க வந்துட்டு உங்களுக்கு சோசியல் நெட்வொர்க்கிங்கான இது சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக். ஓகேவா. தமிழில் பார்த்தீங்கன்னா சமூக வலையமைப்புன்னு சொல்கிறாங்க. சமூக வலையமைப்பு என்பது இணையத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சமூக வலைத்திட்டமாகும். இதன் மூலம் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வகுப்பு தோழர்கள், வாடிக்கையாளர்கள் போன்றவர்களுக்கிடையே தொடர்பினை ஏற்படுத்த முடியும். சமூக நோக்கத்திற்காக அல்லது வணிக நோக்கத்திற்காக அல்லது இரண்டிற்குமாக சமூக அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இம்முறையானது தனி நபர்களுக்கிடையேயான தொடர்புகளை மேம்படுத்தி புதிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள உதவுகிறது. எடுத்துக்காட்டு சமூக, அதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா நியூவாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், வந்துட்டு யூஸ் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ கொடுத்துட்டோன்னா நிறைய பேர் நாளுக்கு நாள் என்ன பண்ணால் புதுசாக வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு அவங்கள ஃப்ரெண்டாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் விட்டுறலாம் சரியா. ஸோ வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் பேசலாம்னா விட்டுறலாம், அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெயில். ஸோ வாய்ஸ் மெயில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெயில் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் சென்டிங் மெசேஜஸ் ஓவர் தி ஃபோனு. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மெசேஜஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அதே தான். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா வாய்ஸ் மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெசேஜ் நான் வந்துட்டு டைப் பண்ணி அனுப்புகிறேன், அவங்களால அவங்க பார்த்துக்கல, அவங்களுக்கு புரியல, அதை படிக்க தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வாய்ஸ் மெசேஜ் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க தெரிஞ்சிடலாம். அது குரல் வழி சொல்லுவோம் நம்ம. Cards are answered by a machine which connects you to a person you wanted to leave a message for and they can listen to the messages later. ஸோ பார்த்தோம்னா இன்கேஸ் நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணலன்னா அவங்க ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னா நம்ம வாய்ஸ் மெசேஜ் விட்டோம்னா அவங்க என்ன பண்ண, நீங்கள் ஃபோன் பண்ண நீங்கள் எடுக்கல, கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மெசேஜ் என்னன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபோனை பார்க்காதவங்க அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஓகேவா. அதான் வாய்ஸ் மெசேஜ். குரல் வழி செய்தி. குரல் வழி செய்தி சேவை என்பது தொலைபேசியின் மூலம் அனுப்பப்படும் செய்தியாகும். நீங்கள் தொடர்புகளை நினைக்கும் நபரின் அழைப்பானது ஒரு இயந்திரத்தின் மூலம் பதில் கூறப்படும் போது அழைக்கும் நபருக்கு நீங்கள் குரல் வழி செய்தியை
அனுப்பலாம். அவர்கள் பின்னர் தங்கள் செய்திகளை கேட்க முடியும். ஸோ வாய்ஸ் மெசேஜ் இன்புட்னு சொல்கிறோம், அதுதான் வாய்ஸ் மெயில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேட்டிங்கு. ஸோ சேட்டிங்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம அரட்டை அடிக்கிறதா சரியா. ஸோ ஆன் இன்டர்நெட் சேட்டிங் இஸ் டாக்கிங் டு அதர் பீப்புள் who are using the internet at the same time you are usually talking the exchange of typed in messages and a group of users who take part of anywhere on the internet. Chats can be ongoing or scheduled for a particular time and duration. Most chats are focused on a particular topic of interest and some involve guest experts or famous people who talk to anyone joining the chat. Transcripts of a chat can be achieved for later references. So நம்ம chat பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம chat பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து இருப்பாங்க, ஆன்லைன் இருப்பாங்க, அவங்க கூட chat பண்ணலாம் சரியா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறோம், அதில் நம்ம chat பண்ணுற பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், ஜிமெயிலில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் chat பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு என்னோட மெசேஜஸ் வந்து நம்ம வந்துட்டு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இதான் வந்துட்டு சேட்டை அரட்டைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின் வங்கி இ பேங்கிங். ஸோ இ பேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ known as இன்டர்நெட் பேங்கிங். ஸோ பார்த்தீங்கன்னா இ பேங்கிங்னா ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் சொல்லுவோம். இட் இஸ் an electronic payment system that enables customers of a bank or other financial institution to conduct a range of financial transactions through a financial institution's website. The online banking system will typically connect to or be part of core banking system operated by a bank and is in contrast to branch banking which was traditional way customers accessed banking services. இ பேங்கிங்னா எலக்ட்ரானிக் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு என்னன்னா நம்ம அமௌண்ட் இது பண்ணுறது சரியா. ஸோ பேங்க் வெப்சைட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் இப்போ ஃபெடரல் பேங்க்கில் போய் நம்ம என்ன பண்ணலாம், அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதை வந்து பேங்கிங் நம்ம என்ன பண்ணலாம், அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற அந்த பேங்கிங் ஓகேவா, அதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேங்கிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் சரியா. டெலிஃபோன் கனெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், பிசி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், செல்ஃப் சர்வீசஸ் ஜோன்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன் சிஸ்டம், மொபைல் பேங்கிங், ஹோம் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், மெயில் பேங்கிங், செல்ஃப் சர்வீஸ் ஜோனு, பேமெண்ட் கார்டு, எலக்ட்ரானிக் வேலட், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து பேங்கிங் பண்ணிக்கலாம், அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க மின் வங்கி. மின் வங்கி என்பது இணைய வங்கி இடமும் அளிக்கப்படுகிறது. இந்த மின்னணு பண பரிவர்த்தனை முறையானது ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் அல்லது நிதி நிறுவனமானது தனது வலையகத்தின் மூலம் நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள உதவுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னுடைய பேங்க் இப்போ ஃபெடரல் பேங்க்னா ஃபெடரல் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அமௌண்ட் வந்துட்டு ஒரு இதுக்கு இப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் சரி. நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கு போய் கொடுத்தோம்னா அமௌண்ட் இவ்வளோ கொடுக்கணும்னா அப்போ அந்த பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்கூலோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சரியா. ஸோ வந்துட்டு இது பேங்க்குக்காக யூஸ் பண்ணுறது ஓகேவா. அப்போ பேங்க் வந்துட்டு அவங்க வந்துட்டு பேங்கிங் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் யூஸ் பண்ணி பேங்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இ லேர்னிங் மின் கற்றல். ஸோ இ லேர்னிங் ஆர் கோர்சஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபிகலி டெலிவர்டு via the internet to somewhere other than the classroom where the professor is teaching. It is not a course delivered via DVD or CD-ROM video tape or over a television channel. அப்போ e-learning என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இ-லேர்னிங் அதாவது கிளாஸ் ரூம் இருக்கிற மாதிரி தான் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னா டேரெக்டாக அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதாவது இ-லேர்னிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்க டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ யூடியூப் மாதிரி தான் சரியா, யூடியூப் மாதிரி தான் டீச் பண்ணி இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்துட்டு லிசன் பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோதான். நம்ம இப்படி யூடியூப் கிளாஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுதான் சரியா, அது இ-லேர்னிங். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வீடியோ இது பண்ணியிருக்காங்க, அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்த்து என்ன பண்ணிக்கலாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் சரியா. வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு லைவாக பண்ணுறது ஓகேவா. ஸோ ப்ரொஃபஸர் டீச் பண்ணுவாங்க, அதை என்ன பண்ண அதை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், அதான் சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா வந்துட்டு இந்த கோர்ஸ் டேவிட் வந்துட்டு சிடி டிவிட்லாம் கிடையாது, இதை பார்த்தோன்னா யூடியூப் வழியே நம்ம பார்க்குறது, அதான் சொல்கிறாங்க ஒரு சேனல் மாதிரி சரியா. ஒரு சேனல் அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் நம்ம போடுற பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும், சிடி டிவிட்லாம் நம்ம பண்ண முடியாது, தனியாக அதுக்குலாம் எந்த ஒரு சேனல்லையும் நம்ம கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இ-லேர்னிங் இஸ் யூட்டிலைசிங் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிஸ் டு அக்சஸ் எஜுகேஷனல் கரிக்குலம் அவுட் சைட் ஆஃப் அ ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம். இட் இஸ் எ ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம், அதாவது அவங்க வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஓகேவா. ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம இருக்கிற மாதிரி தான், பட் என்னென்னா டேரெக்டாக கான்வர்சேஷன் கிடையாது சரியா. ஸோ அதான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வெர்ச்சுவல் இது தான் சரி. அவங்க இங்கேயோ இருந்து கிளாஸ் எடுப்பாங்க, நம்ம லிசன் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் எ ப்ரோக்ராம் டெலிவர்டு கம்ப்ளீட்லி ஆன்லைன். இ-லேர்னிங் இஸ் இன்டராக்டிவ் இன் தட் யூ கேன் ஆல்சோ கம்யூனிகேட் வித் டீச்சர். நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் சரியா. சரி எப்படி அதாவது எனக்கு டவுட் கேட்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுறது நம்ம பார்த்துக்க முடியாது சரியா. வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படிங்கும்போது பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோன்னா வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இ-லேர்னிங் அப்படிங்கும்போது ஜஸ்ட் வீடியோ பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ டவுட் எல்லாமே கேட்டுக்கலாம் சரியா, டவுட் எல்லாமே கேட்டுக்கலாம். ஆனால் டேரெக்டாக இது பண்ண முடியாது சரியா. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் டெலிவர்டு லைவாக கூட
மட்டும் சம்டைம்ஸ் பண்ணலாம். when you can electronically raise your hand and interact with it. அப்போ நம்ம ஜூம் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஜூம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல கூகுள் மீட்டு ஜூம் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லைவாக இது பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஹேண்டை ரைஸ் பண்ணி டவுட்டு கிடைக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தோன்னா வந்துட்டு டேரக்ட் இன்டராக்ஷன்ஸே இருக்கும். சரி, இங்கே வந்துட்டு நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் தெரியாமல் கூட நம்ம பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அங்கே டேரெக்டாக பார்த்து பார்க்க இங்கே பார்த்துக்க முடியாது, இவ்வளோதான். சரிங்களா? ஸோ there is also teacher professor interacting, communicating, grading, participation, giving assignments and conducting tests எல்லாமே பண்ணலாம். சரியா? ஸோ எல்லாமே வீடியோ இது ஆகும். ஓகேவா? எல்லாமே வீடியோ தான் ஆகும். ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக பார்த்துக்க முடியாது. எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணலாம், எல்லாமே ஹேண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பார்த்துக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸை பார்த்துக்கலாம். சரியா? ஸோ வந்துட்டு நேரடியாக நம்ம வந்து கிளாஸ் ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஃபீலிங் இருக்கும். சரி, நிறைய கிளாஸ் நம்ம திட்டலாம், அடிக்க முடியாது, திட்டலாம் ஆனால் அடிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வராங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்னென்னா லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா விண்கற்றல் என்பது இணையத்தின் வழியாக இங்கிருந்தும் கற்பதற்கு வழங்கப்படும் கல்வி முறையாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் இங்கே தான் இந்தியாவில் எதிர என்ன பண்ணலாம், அமெரிக்காவில் வந்துட்டு கிளாஸ் இருக்கிறாங்கன்னா நான் இங்கிருந்தே அமெரிக்காவில் எடுக்கிற கிளாஸ் நான் லிசன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், நான் டவுட்டு கிடைக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். அதாவது சொல்கிறாங்க, பேராசிரியர் போதிக்கும் வகுப்பறையை போல் இல்லாமல் எங்கிருந்தும் கல்வி கற்பதற்கு இணையத்தின் வழியாக. அப்போ நம்ம வந்துட்டு எனக்கு ஒரு டீச்சர் வந்துட்டு நின்றுட்டு நம்ம வந்துட்டு பெஞ்சில் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறோம், ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணிக்கலாம், நான் இங்கிருந்து வேணாலும் வந்துட்டு நான் நின்றுட்டு கேட்கலாம், உட்காந்துட்டு இது பண்ணலாம். சரியா? ஸோ எப்படி வேணால் நான் கிளாஸ் லிசன் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம், நான் லிசன் பண்ணிட்டா போதும். ஓகேங்க? அதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்முறையானது குறுந்தகடு அல்லது குறுவட்டு ஒளிக்காட்சி பதிவுகள் அல்லது தொலைக்காட்சி சேனல்கள் மூலம் கல்வி வழங்க முறையாக இருக்காது. மின்கற்றலானது மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இயல்பான வகுப்பறிப்பு மாற்றாக பாடத்திட்டத்தை கற்கும் முறையாகும். இது முழுவதும் இணையம் மூலம் வழங்கப்படும் முறையாகும். ஸோ எல்லாமே தான் இன்டர்நெட் தான். ஸோ நேரடியாக கிளாஸ் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அதை பார்ப்போம், நம்ம டவுட்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். இது முழுவதும் இணையம் மூலம் வழங்கப்படும் முறையாகும். மின்கற்றல் மூலமாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அல்லது மற்ற மாணவர்களுடன் உரையாட முடியும். ஸோ நம்ம சேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பார்த்தோன்னா நம்ம டீச்சர் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட், ஓகே, நம்ம கிளாஸில் 5 பேர் இருக்குன்னா 5 பேர் என்ன பண்ணிக்கலாம், வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி நிகழ்நேரத்தில் உரையாட முடியும். ஸோ லைவாக நீங்கள் உரையாடல் பண்ணலாம். மேலும் சில நேரங்களில் முன்பதிவு செய்யப்பட்ட விரிவுரையாக இருக்கும். ஒரு ஆசிரியருடன் உரையாடுவது, பணிகளில் பங்கு கொள்வது, தேர்வுகள் நடத்துவது போன்றவை எப்போதும் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு லேர்னிங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கவர்னன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல. சரியா? ஸோ இந்த இது வந்து பழைய புக்கு. புது புக்கில் வந்துட்டு என்னென்னா கவர்னன்ஸ் இருக்குது, அது வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. புது புக்கில் இந்த வருஷம் இருக்க மெர்ஜ் பண்ண புக்கில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லேர்னிங்க்கு அப்புறம் கவர்னன்ஸு. ஸோ நீங்கள் புக்கு வாங்கியதுன்னா உங்களுக்கு தெரியும், புக்கை பாருங்கள். புக்கு கையில் தயவு செஞ்சு புக்கு வாங்காதவங்க புக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கு தான் நாங்கள் புக்கை வாங்குங்கன்னு சொல்கிறோம். புக்கு இருந்தால் மட்டும்தான் உனக்கு தெளிவாக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருக்குது, கரெக்ஷன்ஸ் இருக்குது சொல்கிறாங்கன்ட்டு உனக்கு தெரியும். சரியா? கவர்னன்ஸு. ஸோ மொத்தம் 15 இருக்குப்பா. இங்கே வந்து 14 நிறுத்திட்டாங்க, மொத்தம் வந்து 15. சரியா? இங்கே 14. 15வது பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸு. ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு இணையம் மூலம் அரசாங்கம் வழங்கும் சேவைகளை பெறவும் அவை தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ளவும் உதவும் பயன்பாடு மின் ஆளுமை எனப்படும். ஸோ கவர்னன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட்டோட சர்வீசஸ்லாம் வந்துட்டு என்னென்ன கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் வந்துட்டு நமக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோன் வாங்குகிறோம் இல்லையா, ஜுவல்லரி லோனாக இருக்கலாம், அதாவது நமக்கு வந்துட்டு எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், அல்லது பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் லோன் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ கவர்மெண்ட் என்னென்னலாம் வந்துட்டு நமக்கு சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, அவங்க என்னதெல்லாம் நமக்கு வந்துட்டு சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. சரி, நம்ம வீட்டில் தான் என்ன பண்ணிக்கலாம், நம்ம போய்ட்டு ஆஃபீஸில் போய்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நம்ம ஒரு விஓ ஆஃபீஸ்க்கு போய்ட்டோ அல்லது ஆர்ஐ ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணலாம்னா, ஸோ என்னென்ன இப்போ ஏதாவது லோன் வந்துட்டு இப்போ ஏதாவது இப்போ இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு இந்த எஜுகேஷன் லோன் இப்போ இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம், டேரெக்டாக போய் நம்ம கேட்டுக்கலாம். சரி, நம்ம வீணாக வந்து அலைய தேவையில்லை. ஸோ அதான் வந்துட்டு கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களை பார்த்தா உங்களுக்கு பின்னாடி இருக்கும், நான் சொல்லிடுறேன் பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க கவர்னன்ஸு. இந்த லெசனோட லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்கள். கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 15th இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா 15th இது வரைக்கும் இருக்குது. சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15th டைட்டிலாக கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? அதில் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஆர் கவர்னன்ஸ் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ ஐசிடி அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட்டு ஃபார் டெலிவரிங் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஸோ கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக. ஸோ வந்துட்டு எதாவது பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்துட்டு சேவா சென்டர்ஸு சேவை மையம், ஸோ அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம
நம்ம ஆதார் கார்டு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுடைய ஏதாவது நமக்கு ஆர்டர் போடுறது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இதில் போய் பண்ணிக்கலாம். அது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது ICT அப்படிங்கிறது தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ரெடியூஸ்டு கரப்ஷன். ஸோ ஊழல் ஓகேவா. ஸோ வந்துட்டு கரப்ஷன் வந்துட்டு கிடையாது, அதை வந்து குறைக்குது. ஹை டிரான்ஸ்பரன்சி, இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸு, ரிடக்ஷன் இன் ஓவரால் காஸ்ட்டு, எக்ஸ்பாண்டட் ரீச் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் கிடையாது, ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டில் இப்போல்லாம் நம்ம பார்த்தோம்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு சரியா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், முன்னாடிலாம் போயிட்டு அங்கே போயிட்டு க்யூவில் நின்று நம்ம போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் கொடுக்கணும். ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சைன் பண்ணி தருவாங்க சரியா. ஸோ அது கரப்ஷன், ஊழல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் என்னெல்லாம் எல்லாமே இப்போ ஆன்லைன் தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்னென்ன சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எல்லாமே நெட்டில் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ நெட்டில் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் மாதிரி தான் ஜஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த யாருக்கு வந்துட்டு இங்கே அமௌண்ட் தேவையில்லாமல் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ஹை டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஃப்ராங்காக இருக்கும் இல்லையா. டிரான்ஸ்பரன்சினா ஃப்ராங்காக வெளிப்படையாக இது பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸ். ஸோ கன்வீனியன்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வசதியாக இருக்குது சரியா. நம்ம வந்துட்டு யார்ட்டி போய் கேட்டுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் போகிறோம், நமக்கு வேணாதை எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் இன் ஓவரால் காஸ்ட் கம்மி. நம்ம போகிறதுக்கு பார்த்தோன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த பஸ் காசு அல்லது வண்டிக்கு பெட்ரோல் அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ வீட்டில் வந்து பண்ணும்போது ஜஸ்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் ரீச் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ இதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குது அதுக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. தமிழில் பார்த்தீங்கன்னா மின் பயன்பாடுகள், ஊழலை குறைக்கிறது, அதிக வெளிப்படைத்தன்மை, அதிகரித்த வசதி, ஒட்டுமொத்த செலவில் குறைப்பு, அரசாங்கத்தின் விரிவாக்கம். ஸோ அரசாங்கத்தில் பார்த்தா வந்துட்டு எலாபரேட்டாக நம்ம என்னென்ன இருக்குதுன்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வந்துட்டு சர்வீசஸ்க்கான வெப்சைட்ஸ் வந்துட்டு அவங்க கிராண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா நமக்கு நிறைய யூசஸ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தீஸ் ஆர் ஆல் தி அப்ளிகேஷன், இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் எத்தனை பார்த்தா சொல்லுங்கள், இப்போ 14 கிடையாது 15. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸு. ஸோ அந்த கவர்னன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இங்கே சொன்னது ஓகேவா. ஸோ பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா என்னென்னா ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் அண்டு இன்டர்நெட் அக்சஸ் மெத்தட்ஸ் சரி. அக்சஸ் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸு. ஸோ வந்துட்டு தேர் ஆர் 15 டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம் வித் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட ஓகேவா. கிளாஸ் நல்லா லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிசன் பண்ணிவிட்டு எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்க ஓகேவா. நிறைய பேர் நோட்ஸை சென்ட் பண்ணவே இல்லை சரியா. ஸோ தேர்ஸ்டே நான் போட்ட கிளாஸ்க்கு நான் நிறைய பேர் நோட்ஸை சென்ட் பண்ணாமல் இருக்கிறேன், போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஓகேவா. நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் டைம் சரியா. ஸோ நோட்ஸை வந்துட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கான நோட்ஸை வந்துட்டு யாரெல்லாம் சென்ட் பண்ணலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு குறைச்சிருவேன். போடுறதே நான் 10 மார்க் தான், அதில் 5 மார்க்கு போட மாட்டேன் சரியா. ஸோ பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ கரெக்டாக வந்துட்டு நோட்ஸ் அனுப்புறதே கிடையாது சரி. நான் வந்துட்டு நல்ல சிவியராக நான் சொல்கிறேன், கரெக்டாக நோட்ஸ் அனுப்பினா மட்டும்தான் உனக்கு மார்க், இன்டர்னல் மார்க்கு, ப்ராக்டிக்கல் மார்க் 30 மார்க் சரியா. அதனால் தெளிவாக இருந்துக்கோ. நான் அசால்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தேன், கேர்லஸாக இருந்தேன் அப்படின்னா மார்க் வராது. மார்க் வேணும்னா கரெக்டாக வந்துட்டு ஒபே பண்ணால் மட்டும் தான் மார்க் வரும் சரியாப்பா. ஸோ கிளாஸை லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டாம் ஓகேவா. ஸோ தெளிவாக வந்துட்டு லிசன் பண்ணிட்டு வந்து கிளாஸ் இது பண்ணுங்கள் சரியா. நோட்ஸ் எழுதுங்க சும்மா ஃபஸ்ட்டு பக்கத்தை மட்டும் பார்த்தா அதை மட்டும் எழுதி நிறைய பேர் அனுப்புகிற அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரிலாம் சீட் பண்ணிகிட்டு இருக்காத, நீ தான் வந்துட்டு ஏமாந்து போவ சரியா. ஸோ அதனால் வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக அது பண்ணுங்கள். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு யூனிட் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வருதுன்னா கரெக்டாக வந்துட்டு படிங்க சரியா. டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். ஏதாவது டவுட் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு காமனாக உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரியா. நீ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக உனக்கு சொல்ல தேவையில்லை, உனக்கு இதெல்லாம் எல்லாமே காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கலப்பா சரியாப்பா. ஸோ ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.